மிகவும் ஆழமான சிந்தனை மட்டும் இல்லை, அறிவூட்டலும் கூட. முடிந்தால் இதை படிங்க. பூ நீராட்டு விழா தேவையா? பீரா அரசலியன் எழுதின அருமையான புத்தகம் இது. புக் ஐடியாஸ். நான் உங்க நிலவி மகி. பூ என்ற வார்த்தைக்கு பூப்படைதல் என்பது சரியான பொருள். ஒரு செடியில் இருக்கும் சிறு மொட்டானது தன் இதழ்களை விரித்து நறுமணத்தை பரப்ப செய்து பூவாக உருவெடுத்தலே அப்பூவிற்கான வளர்ச்சி. இதற்கு பிறகே இதனுடைய முக்கியமான வேலை ஆரம்பமாகிறது. அதாவது பூ காயாகி காய் கனியாகிறது. இதே மாதிரியான உடலியல் மாற்றத்தை கொண்டவள் தான் பெண். சிறு குழந்தையாக இருந்தவள் வளரிலும் பருவத்தை அடையும் போது அவளுடன் ஹார்மோன் மாற்றங்கள் நிகழ்வது இயல்பான ஒன்றே. இனப்பெருக்க செயல்கள் முதிர்ச்சி அடைந்து கனியை, அதாவது உயிரை உருவாக்க தயார் என்பதே பெண்கள் பூப்படைவது. இதை விழாவெடுத்து கொண்டாடுவதற்கு இது அவ்வளவு மகத்தான ஒன்றா என்ற கேள்வியே இந்த புத்தகம். வெளியிலிருந்து பார்க்கும்போது பூப்பணித நீராட்டு விழா என்று சொல்லப்படும் இவ்விழாவானது கொண்டாட்டத்தையும் பெருமிதத்தையும் கொண்டதாகத்தான் தோன்றுகிறது. ஆனா ஒய்யார கொண்டையா தாளம் பூவா உள்ளே இருக்குமா ஈரும் தேனும் என்பது போல இதன் உள்ளார்ந்த கருத்துக்கள் அனைத்துமே பெண்களை அடிமைப்படுத்தும் நோக்கிலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவளுக்காக கொண்டாடப்படும் அனைத்து விழாக்களின் பின்னணியிலும் ஆண் ஆளுமை உண்டு என்பது நிதர்சனம்னு சொல்லுது இந்த புத்தகம். திருமணத்திற்கு நிகரா மிகவும் ஆடம்பரமாக ஏன் இவ்விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று இதை தனது கௌரவமாக நினைக்கும் பழமைவாதியிடம் கேட்டா இதுவே நமது மரபு, கலாச்சாரம், பண்பாடு என்று அறிவிலித்தனமா பதில் சொல்வார்கள். பழந்தமிழ் இலக்கியம் என்று போற்றப்படும் தொல்காப்பியத்துல கூட பூ என்பதற்கான வெளிப்படையான பொருள் கொண்ட வார்த்தை எங்குமே பயன்படுத்தவில்லை என்பதை மறக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லுது இந்த புத்தகம். இறைச்சி கோழி இங்கு கிடைக்கும் என கறிக்கடையில அறிவிப்பு பலகை இருப்பது போல ஆணின் சொத்துக்கு பிள்ளை பெற்றுத்தர எங்க வீட்டுல பெண் அந்நியமாக இருக்கிறாள் என அறிவிப்பதற்காகவே பூ நீராட்டு விழா கொண்டாடப்படுதா அப்படின்னு ரொம்ப ஆழமான கேள்விய இந்த புத்தகம் கேட்டிருக்கு. ஒரு குழந்தை பெண்ணா இருக்கும் பட்சத்துல அவள் தன் வீட்டின் வாசலில், பொது இடங்களும் தெருவிலும் எங்கும் விளையாடலாம். ஆனா பெரிய பெண்ணானவுடன் அவளுடைய விளையாடுகின்ற தளம் சுருக்கப்படுகிறது. ஒரு குழந்தை ஆணா இருக்கும் பட்சத்துல அவன் ஆணாக மாறும்போது அவனுக்கு ஏற்கனவே இருந்த தளம் விரிவடைகிறது. ஆக ஒரு பெண்ணுக்கான உரிமைகள் பூப்படைதல் முதல் அவளிடமிருந்து அவள் அனுமதி இல்லாமலே புடுங்குகிறது அப்படின்னு சொல்லுது இந்த புத்தகம். ஒரு பெண் பூப்படைதல் என்பது அவளது உடல் சார்ந்த தனிப்பட்ட மாற்றம். அதை பிரகடனப்படுத்தி கொண்டாடும் உரிமை பெற்றோருக்கும் கிடையாது என்பதை இச்சமூகத்துல உள்ள குறிப்பா பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டமையானால் இது மாதிரியான பூப்பணிதம் என்ற பெயரில் பெண்களுக்கு பூட்டு போடும் இது போன்ற ஒழிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புத்தகம். நிச்சயமா வாங்கி படிங்க. பூ நீராட்டு விழா தேவையா? இரா அரசொலியின் எழுதின புத்தகம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது த புக் ஐடியாஸ். நான் உங்க நிலவி மகி.